வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாங்க, அதாவது வாழ்க்கைன்னா என்ன, அதாவது வாழ்க்கையை புரிந்து கொண்டவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத பற்றி தான் டீப்பாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த சப்ஜெக்ட் ஆன்மீகம்னு கிடையாது, எல்லாத்துக்கும் இது ஒரு காமன் சப்ஜெக்ட். இது இந்த வாழ்க்கைனா என்ன, வாழ்வியல்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஆன்மீகத்துக்கே வர முடியும். இந்த வாழ்வியல்ங்கிறது அவ்வளோ முக்கியமான சப்ஜெக்ட். ஈவன் நீங்கள் ஆன்மீகத்துக்கே வரலைனாலும் இந்த வாழ்க்கைன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அட்லீஸ்ட் இந்த இகலோகத்தை, இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபே உங்களால் பாஸ் பண்ணுற லெவலுக்காவது உங்களால் வாழ முடியும். அதாவதுங்க, இந்த பூமியில் ஒரு தோராயமாக ஒரு 700 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 99% பேருக்கு மேலே வாழ்க்கைனா என்ன அப்படின்னு புரிதல் இல்லாமலே சாப்பிட்றது, தூங்கிறது, இனப்பெருக்கம் பண்ணுறது, வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு சாதாரண நிலையிலே இருந்து இறந்து போனவங்க தான் முக்கால்வாசி பேருக்கு மேலே 99% மேலே வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற புரிதலுக்குள்ளே அதுக்கு நம்ம ரிஷிகளும் சித்தர்களும் மகான்களும் என்ன சொன்னாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதை உள்ளுணர்வாக அனுபவமாக உணர்ந்து இந்த நிஜமான வாழ்வியலுக்குள்ளே வந்தவங்க வெகு சிலர். ஆக்சுவலி இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறீங்க, இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது, யாரோ ஏதோ தப்பு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சரிக்கு சமமாக அவங்களோட நின்று சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் இந்த சினிமாவை நிம்மதியாக பார்க்க முடியாது, உங்களால் நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது. அப்போ நம்ம எதுக்காக சினிமா தேட்டர் போனோம், எதுக்காக நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடுறோம். சண்டை போடணுங்கிறது ப்ரைமரி டாஸ்க் ஆகிடுது. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த போன மோட்டிவ் போயிடுது. அப்போ நம்ம அந்த இடத்துல என்னென்னா, வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற புரிதலுக்குள்ளே நம்ம வரலன்னு அர்த்தம். இப்போ விஷயம் என்னென்னா, யார் மேலே தப்பு, அவர் மேலே தப்பா, என் மேலே தப்பா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அவர் ஜெயிச்சாரா நம்ம ஜெயிச்சாராங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம அந்த இடத்துல போன பர்பஸ் நிறைவடைஞ்சுதா, நிம்மதியாக சாமி கும்பிட்டோமா, நிம்மதியாக ஜாலியாக சினிமா பார்த்தோமா, ஜாலியாக பீச்சுக்கு போயிட்டு வந்தோமா அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஆனால் இங்கே முக்கால்வாசி பேர் உள்ளுக்குள்ளே ஒரு நிம்மதியாகவே இல்லை. உங்களுக்குள்ளே ஒரு எரிமலை ஓடிக்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட வயலன்ஸ், தாட்ஸு, குழப்பங்கள், கன்ஃபியூஷன். இப்போ திடீர்னு எவ்வளோத்த சண்டை போட்டோன்னே நம்மளுடைய மொத்த குமரெல்லாம் அவன் மேலே திரும்பிடுது. அப்போ நம்ம எதுக்காக போனோங்கிறதே மறந்து போயிடுது. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் போயிட்டே இருக்கிறப்ப உங்களால் எந்த ஒரு கட்டத்துலையும் நிறைவடைய முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இதே கணவன் மனைவிக்குள்ளே யோசிச்சு பாருங்கள். கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸில் நம்ம வேலை பார்க்குறவங்க, இப்படி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்மளுடைய பர்பஸே மறந்து நம்ம இதாகிறோம். 70 வயசு 80 வயசு ஆனால் கூட இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும். வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, சொசைட்டிலையும் சரி, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே புரியாது. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சண்டை போடுறது. இப்போ பணம்னு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 80 வயசு 90 வயசு ஆனாலும் பணத்து மேலே அவங்களுக்கு அப்படி ஒரு அதீத பற்று இருக்கும். கடைசி வரைக்கும் சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 100 வருஷம் வாழ போகிற மாதிரி கடைசி வரைக்கும் இந்த பணம் தேவை தான், நடைமுறை வாழ்க்கைக்கு தேவை, சர்வைவலுக்கு எவ்வளோ தேவையோ சம்பாரிச்சிக்கலாம், ஓகே. பட் அது மேலே நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடுது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. அப்போ அவருக்கு பணங்கிறது ஜஸ்ட்டு வாழ்க்கையில் நமக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு தான் தேவைங்கிற புரிதல் அந்த மனிதனுக்கு இல்லாமல் போயிட்டு அப்படிங்கிறது தான் அந்த வாழ்வியல் புரிதல். அப்போ அவருக்கு அந்த வாழ்வியலில் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும், இப்போ ஒருத்தவங்களை நம்ம பார்க்குறோம், ஒரு வசதி கம்மியாக இருந்தால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறோம், வசதி அதிகமாக இருந்தால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறோம், பாஸை பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே முகமெல்லாம் சிரிப்பாக வருது, சாதாரண பர்சனை பார்த்தா ஒரு மாதிரி வருது. இதெல்லாம் என்னென்னா, நமக்கு வாழ்க்கையை பற்றி புரிதல் இல்லை. இந்த எல்லாம் வல்ல அந்த சக்தி, அந்த ஏக பரம்பொருள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. ஒரு பன்னிக்குள்ளேயும் அதான் இருக்குது, எறும்பு மாட்டுக்குள்ளேயும் அதான் இருக்குது, எறும்புக்குள்ளேயும் அதான் இருக்குது, ஏழைக்குள்ளேயும் அதான் இருக்குது, பெரிய பணக்காரங்களுக்குள்ளேயும் அதுதான் இருக்குது. அப்போ நம்மளுடைய பக்தியும் ஞானமும்
இப்போ வந்து ஒரு நிலைக்கு மேலே உயரலைன்னு அர்த்தம். நம்ம இன்னமும் சாதாரண ஒரு பேசிக் லெவலில் தான் கும்பிட்றோம். நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண தெரியல அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய ஒருத்தவங்க வராங்க, ஒரு பெரிய ரிச் பர்சன் வராங்க, 2 பேரையும் ஒரே மாதிரி பாருங்கள், ஒரே மாதிரி சிரிங்க, ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி நம்ம ட்ரீட் பண்ணணுன்னா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம்னா, பேஸ்ட் ஆன் குவாலிட்டிஸை வச்சு ட்ரீட் பண்ணலாம். சில பேருக்கு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும், உயர்ந்த மன்னிக்கிற குணம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம இன்னும் அதீதமாக நம்ம குணம், அது வேறு விஷயம். நம்ம வந்து அடிப்படையாக அந்த எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். அதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது. மனித வாழ்க்கைங்கிறது அது வடிவமைக்கப்பட்ட விதமே பார்த்திங்கன்னா, இது வந்து இருவினை பூமின்னு சொல்லுவாங்க. இங்கே இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். எந்த விஷயம் நீங்கள் எடுத்தாலும் சரி, ஒரு விஷயத்தை எடுத்திங்கனாலே, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணால் இன்பம் மட்டுமே இருக்காது, இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும். யார்கிட்டையும் ஒருத்தன்ட்ட பழகுறோம், அவங்களால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், துரோகமும் நடக்கும், நமக்கு நிறைய கை கொடுத்து உதவுற மாதிரியான சூழ்நிலைகளும் வரும். எல்லாமே நம்ம ஒரு உணவை பிடிச்சி சாப்பிடுவோம், அது ருசியாகவும் இருக்கும், பின்னாடி போய் நமக்கு தொந்தரவும் கொடுக்கும். அப்போ எல்லாமே இந்த இன்பம் வந்தாலும் நம்ம அப்படியே எகிரி குதிக்கக்கூடாது, துன்பம் வந்தாலும் அப்படியே ஏன்னு ஆகிடக்கூடாது. 2 வந்தாலும் ஒரே மாதிரி சமநிலையில் இருக்கும். இதெல்லாம் தான் வாழ்வியல் புரிதல்னு அர்த்தம். அதனால் இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க வெகு சிலர், அவங்க தான் மனதளவில் பக்குவம் பெற்றவங்க, மனதை கடந்தவங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கூடாது. இயல்பாகவும் மனிதனுக்கு வந்து அந்த குணம் இருக்குது. அதுதான் ஓஷோ சொல்லுவார், மனிதன்கிறது ஒரு கனவு, இன்னும் மனிதன்கிறவன் பிறக்கலை, ஒரு மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படிம்பாங்க. மிருகத்துடைய ஒரு பரிணாம வளர்ச்சி தான் சொல்லுவார் வேதாத்ரி மகரிஷி மனிதனை. இன்னும் மனிதன்கிறவன் பிறக்கணும், அது வந்து பிறக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா அந்த வாழ்வியல் புரிதல். அந்த மாதிரி இது இன்னும் ஒரு சில பாயிண்ட்டு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. அதே மாதிரிங்க நம்ம வந்து எப்பயோ ஏதோ நடந்திருக்கும், ஒரு சின்ன வயசில் 20 வயசில் 30 வயசில் 40 வயசில் ஏதோ நடந்திருக்கும், யாருக்கும் நமக்கும் இதுக்கும் ஏதோ நடந்திருக்கும், நம்ம ஏதோ பழி வாங்கணும்னு நினச்சிருப்போம். கடைசி வரைக்கும் அந்த தாட்ஸோடையே நம்ம அலைஞ்சிட்ருப்போம். அன்றைக்கி நீ எனக்கு இதை செய்யலை, நீ இன்றைக்கி இதை பண்ணலை அப்படின்னு. அப்போ அதெல்லாம் என்னென்னா நம்ம இந்த பூமியில் வாழ போகிறதும் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் தான். எல்லாருமே இந்த லைஃப் இஸ் வெரி ஷார்ட். ஒரு சினிமா மாதிரி தான், ஒரு பாட்டு, ஒரு டான்ஸு, ஒரு காமெடி சீன் வந்தாலும் டக்குன்னு படம் முடிகிற மாதிரி லைஃப் இஸ் வெரி ஷார்ட் தான் ஆக்சுவலி. நம்ம பார்க்குறவங்களும் அதே மாதிரி தான், நம்மளும் அதே மாதிரி தான். யாருமே இங்கே பெர்மனண்ட் கிடையாது. அதனால் அந்த புரிதல் வந்து உங்களுக்கு அனுபவமாக என்றைக்கு வந்துருச்சோ அப்போ உங்களுக்கு இந்த எதுக்கையா பழி வாங்கிட்டு, எதுக்கையா கோவப்பட்டுக்கிட்டு அப்படிங்கிற அந்த ஒரு குணம் வந்து தன்னால் வந்துடும் உங்களுக்கு. அதேமாரி பொறாமை, அது ரொம்ப இன்னும் டேஞ்சர். நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கும், அது கூட பிறந்தவங்களோட பொறாமை எல்லாருக்குள்ளேயும் வருதுங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயே பொறாமை வருது, அவங்களுக்குள்ளே கம்பேரிசன் வருது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட கம்பேரிசன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட கம்பேரிசன், ஆஃபீஸில் கம்பேரிசன், ஒரு நாடு இன்னொரு நாடோட கம்பேர் பண்ணிக்குது, டிஃபென்ஸை கம்பேர் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் வளங்களை கம்பேர் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் அதனால சண்டை வருது. அப்போ நமக்கு பேஸ் என்னென்னா நம்ம நல்லா இதுவும் ஒரு வாழ்வியல் புரிதல் தான். அதான் ஓஷோ சொல்லுவார், நீங்கள் ஒரு கல்லை எடுத்து இந்த உலகம் ஃபுல்லாக தேடினாலும் அதே மாதிரி கல்லை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு இலையை எடுத்து நீங்கள் வந்து அந்த மரம் ஃபுல்லாக தேடினாலும் சேம் அதே மாதிரி இலை இருக்காது. நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் பீஸ், கடவுளோட பீஸ். அதனால் உங்களை நீங்கள் முழுமையாக ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். நீங்கள் வந்து உங்கள் அளவில் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ, உங்களுக்கு என்ன உங்கள் திறமை இருக்கோ அதை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போங்க. அவ்வளோதான் லைஃபுங்கிறது. மற்றவங்க அடைந்த வெற்றியை போய் நம்ம அடையணும்னு நினைக்கிறது வந்து அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி, அது ஒரு ஜெராக்ஸ் லைஃப். அது நமக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் நமக்கு வாழ்வியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். பொறாமெல்லாம் படுறோம்னா வாழ்க்கையை சுத்தமாக புரியல. கோவப்படுறோம்னா நமக்கு வாழ்க்கையே புரியல. கோவப்படுறோம்னா நீயும் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல, நானும் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல. அதுதான் மனித வாழ்க்கை. நம்ம எதுக்கு கோவப்படணும் அப்படிங்கிற புரிதலுக்குள்ளே நம்ம வர்றப்ப நமக்கு இந்த கோபம் போயிடும். அப்புறம் அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறது மற்றவங்களோட, இதே தான் அந்த கம்பேரிசனுடைய சில்ட்ரன்ஸ் மாதிரி தான். அது கம்பேர் பண்ண உடனே ஒன்று நம்ம மற்றவங்களோட உயர்வாக நினச்சிப்போம், இல்லை மற்றவங்களோட தாழ்வாக நினச்சிப்போம். ரெண்டுமே டேஞ்சர்.
யாரும் உயர்வும் கிடையாது, யாரும் தாழ்வும் கிடையாது. அவங்கவுங்க நிலையில் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க, அவ்வளோதான். மனம் தான் எல்லாத்தையும் உருவாக்குது. நீ என்ன கலர், நான் என்ன கலர், நீ என்ன வசதி, நான் என்ன வசதி, நீ என்ன ஹைட்டு, நான் என்ன ஹைட்டு, நீ என்ன நாலேஜ் லெவல், நான் என்ன நாலேஜ் லெவல். ஸோ இது மாதிரியெல்லாம் மனம் உருவாக்குது. ஸோ இது எல்லாமே வாழ்வியல் புரிதலுங்க. ஸோ நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளேயே நம்ம வர முடியும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யதார்த்த லைஃப்பையே நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும். அப்புறம்தான் ஆன்மீகம்லாம். இந்த யதார்த்த லைஃப்பை நீங்கள் எந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ்கிறீங்களோ அடுத்தது தான் ஆன்மீகமே. நம்ம அந்த அடுத்த கட்டத்துக்கே நம்ம போக முடியும். வாழ்க்கைனா இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் என்ன பண்ணுவோம், போதும் அனுபவிச்சதை, இதுக்கு மேலே நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம எங்கே போக போகிறோம், நம்ம ஆன்மீகத்தில் எப்படி முன்னேறது, இந்த மாதிரி அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நம்ம வாழ்வியலில் ஒரு படி மேலே போகணுங்கிற எண்ணங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். இதிலே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இதிலே குழப்பத்தில் இருக்கோம், இதிலே நம்ம நிறைவு இல்லாமல் இருக்கோம்னா எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும்? அதனால் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற புரிதல் இருந்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. வாழ்க்கைனா அப்படின்னு ஒரு தெளிவான மனநிலை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த புரிதல் இருக்கிறவங்க தான் நிறைவாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் குறுகிய காலகட்டத்திலே வாழ்க்கையை நல்லா விட்டு கொடுத்து வாழ்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து நிறைவாக வாழ்வாங்க. அவங்க தான் ஆன்மீகத்திலையும் முன்னேற முடியும். வாழ்க்கையை புரிதல் இல்லாதவங்க கடைசி வரைக்கும் கோபதாபங்கள் சண்டைகளோட பாவத்தையும் கர்ம வினைகளையும் சேர்த்து அவங்களும் முன்னேறாமல் மற்றவங்களையும் முன்னேறாமல் இருள் உலகங்களுக்கு தன்னோட பயணத்தை அவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் போகாமல் இறை அருளாலையும் குருவுடைய அருளாலையும் நம்ம நல்ல ஆழமாக வாழ்க்கையை புரிஞ்சு விட்டு கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாரோடையும் இணக்கமாக வாழ்ந்து இந்த கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை இந்த ஜென்மத்தில் நம்ம நிறைவாக வாழ்ந்து முடிச்சிடணும். அப்போ நமக்கு தன்னாலே ஆன்மீகங்கிறது இந்த பிறவிலையோ அடுத்த பிறவிலையோ முழுமையாக நமக்கு நம்ம அந்த பிறவா நிலைங்கிற அந்த முக்திங்கிற நிலையை நோக்கி நம்ம வாழ்க்கை போயிடுவோம். வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.